Secularism is not a Bharatiya concept. In Europe, secularism came because there was a fight between the church and the king. And they wanted to stop the fight. So they said, you be away, I be away. Separation because of the church and the king. Because they were fighting for hundreds of years. They wanted to stop the fight. So they said, you be your way, I am my own way. There is no conflict. We should not interfere in each other. At the time of independence, when our constitution was being drafted, those are founding fathers of our constitution. At the time, one member said, should we talk about secularism? The entire Constituent Assembly said, secularism? In our country, in Bharat, is there any conflict? Bharat has never been. Bharat is born out of Dharma. How can there be a conflict with Dharma? How can Bharat be away from Dharma? It can't be. Secularism is an European concept. Let it be there. Let them be happy. Bharat, there is no need. And so secularism was not brought in our constitution at the time when the constitution was made. 25 years later, during emergency period, one insecure prime minister, to appease certain set of people, introduced secularism in the constitution. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதச்சார்பின்மை குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவி மீண்டும் பேசியிருப்பது தற்போது சர்ச்சையாகி இருக்கிறது. மதச்சார்பின்மை என்பது ஐரோப்பில் உருவான சித்தாந்தம் எனவும் ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக நம்முடைய இணைப்பில் பேசுவதற்காக அமைச்சர் மனோ தங்கராஜ் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். மதச்சார்பின்மை பற்றி ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இது சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அவர் பேசுகிற கருத்து வந்து முற்றிலும் தவறானது. அவர் ஒரு புரியாமல் பேசுகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, மதசார்பின்மை ஐரோப்பாவில் வந்தது என்று சொல்வது முற்றிலும் தவறானது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இங்கிலாந்து எடுத்துட்டோம்னா, இங்கிலாந்து நாட்டை எடுத்துக்கொண்டால் அது மதசார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொள்ளவில்லை. அது ஜனநாயக நாடு, ஒரு லிபரல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஆனால் முழுமையான மத சுதந்திரம் இருக்கிறது. எந்த மதத்துக்கும் வழிபாட்டுக்கோ அல்லது அவங்களுடைய உரிமைகளுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அனைத்து குடிமக்களும் ஒரே சீராக நடத்தப்படுகிறார்கள். எல்லா வழிபாட்டு முறைக்கும் அங்கே இடம் இருக்கு. ஆனால் அது ஒரு மதசார்பற்ற நாடு அல்ல. அப்போ இங்கிலாந்து தான் இவர் எல்லாவற்றுக்கும் பணி போடக்கூடிய நாடு. அப்ப அங்கேயும் அப்படி மேட்சிங்க அங்கிருந்து இங்க வந்ததுன்னு சொல்லுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான அவருடைய திட்டமிட்ட பொய்களில் இது ஒரு பொய். ஏன் இந்தியாவுக்கு வந்தது மதசார்பற்ற தன்மை என்ற வார்த்தை என்பதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? அம்பேத்கர் இந்திய சூழல்களை புரிஞ்சுக்கிட்டு பௌத்த மதத்துக்கு தழுவினார் 10 லட்சம் மக்களோட. ஏன்னா இங்க அவர் குறிப்பிட்டிருந்தது, இங்க வேறுபாடோடு மக்கள் நடத்தப்படுகிறார்கள். மக்கள் வேற்றுமையோடு நடத்துகிறார்கள். எல்லோரும் சமம் என்ற தன்மையில் நடத்தல, எனவே இது சரியில்லைன்னு அவர் பேசுறாங்க. அதுதான் அவருடைய ஆழமான கருத்து, விவாதத்திற்கான கருத்து. எல்லோரையும் சமத்துவா நடத்தல, இங்க ஃப்ரீடம் இல்லை என்பதாக அவருடைய ஆழமான கருத்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி பார்த்தோம்னா நம்முடைய நாட்டில் இந்தியாவில் 2011 சென்சஸ் படியே 2000க்கும் மேற்பட்ட தனித்துவமான மத சமூகங்கள், அத டிஸ்டிங்க்ட் ரிலிஜியஸ் கம்யூனிட்டிஸ் இருக்கு. 2000க்கும் மேற்பட்டது இங்க இந்தியாவில் இருக்குது. முக்கியமான மதங்கள்னு ஒரு 6 மதங்களை சொன்னாலும் அதை தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மதங்கள் இப்போ சரஸ்டினிசம் இருக்கு, ஜூதைசம் இருக்கு, பாகாய் ஃபெய்த் இருக்கு. நிறைய ட்ரைபல் மக்கள் அவங்களுக்கு இண்டிஜினஸ் ரிலிஜியஸ் ஃபெய்த் வச்சிருக்காங்க. ரெண்டாவது ஐயாவளி பார்த்தீங்கன்னா அவங்க இந்துன்னு தான் இருக்குது, ஆனால் நாங்கள் இந்துக்கள் அல்ல,
சொல்ல லிங்காயத்து நமக்கு தெரியும், அவங்க அதே பிரச்சனையை எழுப்புறாங்க. வழிபாட்டு முறைகள் அதுல பல முரண்கள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியனால இந்த டைவர்ஸ், அதாவது இப்படிப்பட்ட ஒரு விதவிதமான சூழலை வச்சுதான் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சமத்துவமான வாழ்க்கையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த செக்குலரிசம் என்ற வார்த்தை ரொம்ப கவனமாக கையாளப்பட்ட வார்த்தை. இது எங்கேயிருந்து காப்பி அடித்த வார்த்தையே இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பன்முக தன்மை என்பது சுமார் 2000 டிஸ்டிங்க்ட் ரிலிஜியஸ் கம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய பல கோடி தெய்வம் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறை வேற உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நம்ம தான் 30 கோடி தெய்வங்கள், இவ்வளவு தெய்வங்கள் இருக்கு. எனவே இது இங்க இருக்கக்கூடிய சூழலுக்கு உருவாக்கப்பட்டவர்கள் இது கூட ஆளுநருக்கு தெரியவில்லை. இந்த அண்டப்பொழுது பேசுகின்ற ஆளுநரின் உரையை கேட்பதற்கும் ஆள் இருக்கிறது என்று எண்ணுகின்ற நேரத்தில் எங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்கிறது. அதனால திரும்ப திரும்ப அவர் அவருக்கு என்ன கற்றுக்கொண்டார், என்ன படித்தார், தெரிந்து பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா, எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு எழுப்பி இருக்காரு. பேசியிருக்கக்கூடிய இந்த இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை நாம் பேசுகிறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு மனோ தங்கராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.